சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது. வீக்லி ஒன்ஸாவது நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வந்து நல்லா எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தக்காளி ஒரு 3 தக்காளியை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி விழுதுகளையும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி தக்காளி விழுதோடு என்ன பண்ணணும், நம்மளோட குழம்பு மசாலா தூளை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். குழம்பு மசாலா தூள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் வந்து கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லா குழம்புக்குமே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்குலாம் இதான் யூஸ் பண்ணுவோம். பக்கத்துலேயே இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியையும் கரைச்சி அதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனா போதும். உண்மையிலே சூப்பரான திக்கான ஒரு பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்தில் லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் இல்லைன்னா வெந்தயம், பெருஞ்சீரகம் தூளையும் வந்து நம்ம வந்து போடும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புது யூஎஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.